எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதாக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபார்ம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,056 ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நேற்று நைட்டு 1 மணிக்கு ஓகேங்களா. ஸோ நேற்று நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்கும், 1:30 மணிக்கிட்ட இருக்கும். ஓகே, 1:15 அந்த மாதிரி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து அங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,500 பக்கம் இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நான் வந்து அந்த 4 hour கேண்டல் க்ளோசிங்காக வெயிட் பண்ணேங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்றது பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுத்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கன்சல்டேஷன். ஓகேங்களா. ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் நான் இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னோடய வியூ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி போட்டு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசியோட 50% இந்த லெவலில் வரும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சரிங்களா. பவுன்ஸ் பேக் ஆன ப்ரைஸ் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக இருக்க ஹையை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. ரைட்டுங்களா. ஸோ மேலே போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரிஜெக்ஷன் கேண்டல் எங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா. அந்த சப்ளையை டச் பண்ணிவிட்டு கேண்டல் என்ன பண்ணிருக்கு, ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ நேற்று கேண்டல் ஓகேங்களா, நேற்று கேண்டல் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக கீழே வந்தது. நேற்றோட லோக்கு கீழே வந்துருச்சு. சரிங்களா. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு நேற்று லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைட்டு வந்து அந்த 4 hour கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இந்த சப்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ளை கிடையாது. ஓகேங்களா. இந்த சப்ளை வந்து வீக்கு தான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஒருவேளை இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா. இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரீசெண்டாக இருக்கிற டிமாண்டை உடச்சிட்டு கீழே போகணும். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஒரு வேளை இந்த சப்ளை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரீசெண்டாக வந்திருக்க டிமாண்டை உடச்சி கீழே போகணும். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு அதனால தான் நான் வந்து நைட்டு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதாவது வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்றது பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு ஃபார்மாக வந்து 4 hourல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த கேண்டல் நம்மளுக்கு ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து அது 1:10 1:15 அந்த டைமில் தான் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். செம தூக்கம் வந்துச்சு. அந்த 1:30 மணி கேண்டல் கூட க்ளோசிங் பார்க்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட அது டோஜி மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டு படுத்துட்டேன். சரிங்களா. ஸோ அடுத்த கேண்டல் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேண்டல் என்னவா இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் டைப்பில் ஃபார்ம் ஆகி இருக்குது ஸ்டில் நவ். ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஸ்டார் டைப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல நிற்குது. ஸோ இந்த சப்ளை ஏரியா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை உடச்சிட்டு ப்ரைஸு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை உடச்சி ப்ரைஸு கீழே வந்துடும். அப்படி ப்ரைஸ் இது கீழே வந்ததுன்னா அடுத்து இருக்க நம்மளுக்கு சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 58,700லேருந்து 56,800. சரிங்களா. இந்த சப்ளை ஏரியா உடையாத வரைக்கும் ப்ரைஸ் இங்கேருந்தே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன ரிவர்சல் சைனும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையை ப்ரைஸு உடச்சிட்டு மேலே போகணும். இந்த சப்ளையை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது, எந்த சப்ளையும் கிடையாது. டைரெக்டாக நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 70,600லேருந்து 71,900. ஓகேங்களா. இந்த ஏரியாவை தான் ப்ரைஸ் வந்து டச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 touch 2 touch 3 touch 4 touch 4 டச் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் ப்ரைஸ் இந்த இடத்துல போய் இந்த இடத்துல டெக் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபர்தராக முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 4 தடவை டச் ஆகிருக்கனால வீக்காக தான் இருக்குது.
மறுபடியும் இந்த இடத்துல டச் ஆகிட்டு ப்ரைஸ் இந்த இடத்துலையே வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, ஒருவேளை இதே ஏரியாவில் கன்சால்டேட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு மேலே போயிடும். ஓகேங்களா, ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்து கீழே ஏதாவது ஒரு டிமாண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது டிமாண்ட் ஃபார்ம் ஆகினா அந்த டிமாண்டை வச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு டீப்பராக புல் பேக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுன்றது நான் சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,478 ஓகேங்களா. ஸோ 62,000 வைங்க ரவுண்டா. இந்த 62,000 கீழே ஒரு 4 ஹவர் கேண்டலோ இல்லைனா டெய்லி 4 ஹவர் கேண்டில் வச்சுக்கோங்க, 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ப்ரைஸ் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷூட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக அடுத்த டிமாண்ட் ஏரியா இதுதான். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிமாண்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 58,700லேருந்து 56,800. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவும் சப்ளை ஏரியாவும் என்ன பண்ணுங்கள், உங்களோட சார்ட்டே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டேருந்தே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 70,600லேருந்து 71,900 இதுதான் மேலே இருக்க சப்ளை ஏரியா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவிலேருந்து தான் ப்ரைஸ் என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 66,478லேருந்து 65,600. ஓகேங்களா, இது ஸ்ட்ரென்த்தானாக இருக்கிற பட்சத்தை நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா உடையும். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ 63,900லேருந்து 62,478 இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து சஸ்டைன் ஆகி நின்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லோ இருக்குது பார்த்தீங்களா, நேற்று கேண்டலோட லோவையும் உடைக்கக்கூடாது மார்க்கெட். நேற்று கேண்டலோட லோவை உடைக்காமல் அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நேற்று கேண்டலோட ஹையை உடச்சி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். இன்றைக்கி கேண்டல் அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து இதே இடத்துல ஏதாவது நிற்க வச்சோ இல்லைனா கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து மேலே ஏற்ற ஆரம்பிச்சிடுவானுங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகுதான்றது பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகுதான்றது பார்ப்போம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. 58,700லேருந்து 56,800 இந்த 4 ஏரியா தான் இம்பார்ட்டன்ட் லெவலு. கீழே 2 டிமாண்ட் ஏரியா, மேலே வந்து 2 சப்ளை ஏரியா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாம் வந்து மார்க்கெட் வந்து இருக்க போது இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு வேளை இந்த டிமாண்ட் உடச்சதுன்னா அடுத்து இந்த டிமாண்டு, ஒரு வேளை மேலே இருக்க இந்த சப்ளை வந்துச்சுன்னா மேலே வந்து இந்த சப்ளை. ஸோ இந்த டிமாண்டை உடைக்க போதா சப்ளை உடைக்க போதா இதுதான் வந்து இப்போது விஷயமே. சரிங்களா, ஸோ எந்த பக்கம் உடையதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்க வேண்டியது தான். ரைட், ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து டேரெக்டாக ஷூட் அவுட் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக 70K தான், வேறு எந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டும் இல்லை, சப்ளையும் கிடையாது. இந்த 4 லெவல் தான் இம்பார்ட்டன்ட் லெவல். இதை தான் நான் சொல்லணும்னு நான் வந்து அன்றைக்கி இது பண்ணேன். ஸோ சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து நான் என்னென்னா என் டெலகிராம் சேனலையும் நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன். என் டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 சப்ளை ஏரியாவும் இந்த 2 டிமாண்ட் ஏரியாவோ உங்களோட சார்ட்லேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட், ஓகே. ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸை பார்த்துருவோங்க. ஓகே, ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா புஷ் கொடுத்துட்டு நல்லா டம்ப்பான டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பம்ப் ஆகிருக்கு. ஓகேங்களா, பம்ப் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப இதே ரெசிஸ்டன்ட் ஏரியாலே வந்து நிற்குது. ஓகேங்களா, ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து டம்ப் ஆகணும். இது டம்ப் ஆகுறது மட்டும் இல்லாமல் எப்போ நம்மளுக்கு இந்த மெயினான ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்து டாமினன்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாமினன்ஸும் நம்மளுக்கு இந்த 2 சப்ளை ஏரியாலாம் இருக்குது. அந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணி தான் கீழே வருது. நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடையணுங்க. இந்த லோ உடைஞ்சா தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ லோ உடையதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. சரிங்களா, ரைட், ஓகேங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நாளைக்கு இல்லை நாளைக்கு இந்த 2 நாளில் வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து நான் கண்டிப்பாக லைவ் வருவேன் யூடியூப்பில். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ நான் என்ன டைமிங் ஏது டைமிங்கிறத நான் வந்து என்னோடய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுறேங்க, ஓகேங்களா. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.